வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். இப்பதிவிலே ஒவ்வொரு ராசியின் இறுதியிலே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறிவிக்க இருக்கின்றோம். எனவே உங்கள் ராசிக்குரிய பலன்களை முழுவதுமாக பார்ப்பதன் மூலம் இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் சம்பத்து தாரை, சேமதாரை, சாதகத்தாரை, மைத்திரியத்தாரை, பரம மைத்திரியத்தாரை போன்றுகின்ற நாட்கள் எவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலில் மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதனருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள், உங்கள் ராசிக்குரிய நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள் மற்றும் உத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றது எங்களை அணுகலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் இவ்வாரத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் ரிஷபராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும், மீன ராசியிலே ராகு பகவானும் இருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். புதன் பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்றவர் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சியாகி கன்னி ராசியிலே ஆட்சி பெறுகின்றார், உச்சம் பெறுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக சூரிய பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். சூரியன் புதனுடைய வீட்டிலும் புதனும் சூரியனுடைய வீடாகப்பட்ட சிம்ம ராசியிலும் இருப்பதே பரிவர்த்தனை யோகம். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவான் துலாம் ராசியிலே இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆட்சி பெற்றிருக்கின்றார். இறுதியாக நாள்கோளை பொறுத்தவரை சந்திர பகவானை பொறுத்தவரை வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர். அதன் பிறகு மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி என்று வாரத்தின் இறுதி நாளிலே கடகராசியிலே பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளாகும். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்களை காணலாம். அவற்றிலே இறுதியாக தாராபலம் என்கின்ற நல்ல நாளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அவற்றையும் காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பானது.
ஆகையால் இவ்வாரத்திலே மனதிலே துணிச்சல், தைரியம், எடுக்கின்ற காரியத்திலே வெற்றி போன்றவைகள் அமையும். பொதுவாக 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் மற்றும் புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எனவே இவ்வாரத்தில் புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு தைரியம் இருக்கும். மேலும் வெற்றிகளை அடைவீர்கள். உங்களுடைய செயலுக்குரிய புகழ்களை நீங்கள் பெறுவீர்கள். தொழில், வியாபாரம், அலுவலகம் போன்றவற்றில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம் இருப்பதனால் காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது 2லே குரு உங்களுக்கு மிக சிறப்பாக தனக்காரகன் அழைக்கப்படுகின்ற குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது யோகமானது. மேலும் உங்கள் ராசிக்கு 6லே கேது பலமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்திலே சூரியன் இவ்வாரம் முழுவதும் இருப்பதும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். கலத்திரஸ்தானத்தில் கலத்திரக்காரகன் அமர்ந்திருக்கின்றார். காரகோ பாவனாஸ்தி. எனவே வாழ்க்கையில், அதாவது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து வேண்டும். காதல் வாழ்க்கையிலே கொஞ்சம் பொறுமை வேண்டும். காதலை வெளிப்படுத்தும் பொழுது கவனம் வேண்டும். இவையெல்லாம் உங்களுடைய எண்ணங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் அந்த புதனாகப்பட்ட 5ல் அமர்ந்து வக்ரசனியுடைய பார்வையை பெறுகின்றார். எனவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் இருந்தால் மிகவும் கவனம் வேண்டும். ஏனெனில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் பகை கொண்டவர் 5லே அமர்ந்து மற்றொரு பகையாக கொண்டவராகப்பட்ட சனிவரும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதால் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கை வேண்டும். எனவே இந்த வாரம் துறை ரீதியாக முதலில் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் லாபம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்கின்ற பொழுது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலைகளை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். எனவே இந்த வாரம் பணவரவு சிறப்பாக இருக்கும். லாபம் திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் 23ஆம் தேதி புதன் 6க்கு வந்த பிறகு எதிரிகளுடைய ஆதிக்கம் முற்றிலும் அகலக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். உங்களுடைய உண்மையான முயற்சிக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் அடைவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு, வார்த்தையிலே பொறுமை, எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பேச வேண்டும் என்பதில் தெளிவு, முயற்சியிலே பயம் இல்லை. இவையெல்லாம் இருப்பதனால் உயரதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். 7ல் சுக்கிரன் இருப்பதனால். எனவே நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனம், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கவனம். உங்களுக்கு எதிராக அவர்கள் மறைமுக சதிகளை செய்வார்கள். எனவே அலுவலகத்தை பொறுத்த உயர் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். ஆனால் எதிர்ப்பார் இனத்தை கொண்ட உயரதிகாரி இருந்தால் மிகவும் பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயமும் கவனம் வேண்டும். எனவே இந்த வாரம் அலுவலகத்தில் வெற்றி இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்பதனால் கணவன் மனைவியிலே கொஞ்சம் அன்பும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை காட்டுவதும் நல்லது. சனி வக்ரமாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் பொறுமை இழப்பீர்கள். கணவன் மனைவி உறவிலே அவற்றினால் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாரத்தில் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். 2லே குரு இருப்பதனால் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவிலே 7ல் சுக்கிரன் இருப்பதால் அன்பு காட்டுவது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. 7ல் சுக்கிரன் இருப்பது சிறப்பல்ல என்றாலும் குருபலம் நன்றாக இருப்பதனால் உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் எந்த விதத்திலும் பெரிய தடைகள் எவையும் இல்லை. காதலி வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் காதலி வெளிப்படுத்துதல் சாதகமற்ற பதிலே இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலி வெளிப்படுத்தல் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. காதலித்து கொண்டிருப்பவர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்லதல்ல. கலத்திரக்காரங்க அமர்ந்திருப்பது சிறப்பானதல்ல. காதல் விஷயத்தில் உங்களுடைய உறவுகளிடம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே இந்த வாரத்தில் அவற்றில் கவனமும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரிய 11ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்றார். கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவே உங்களுடைய செயல்பாடுகள் முயற்சியிலே தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இவ்வாரத்தை பொறுத்தவரை. இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் ஓரளவுக்கு சாதகமே. ராசிக்கு வந்து அமர்வது, பிறகு 2லே குருவோடு சேருகின்ற குரு சந்திர யோகம், 3லே சேருவது சந்திரமங்கல யோகம் போன்றவைகள் கலைத்துறையில் கொஞ்சம் பொறுமையோடு எந்த முயற்சியிலும் மனம் தளராமல் செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கமே. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 6 இருப்பது மிகவும் சாதகமானது. ஆகையால் கேதுவோடு சேர்க்கை பெற்றாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுவதனால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்த அரசியலிலே புதிய பதவிகளை எதிர்பார்க்கலாம். இருக்கிற பதவியில் எந்த விதத்திலும் ஆட்டம் போன்றவைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை.
இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் வக்கர சனியுடைய பார்வை பெறுகிறார். எனவே இவ்வாரத்தில் கல்வியிலே உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். அவ்வாறு செலுத்துகின்ற போது தேவையற்ற உங்களுடைய பெற்றோர்களிடம் வருத்தங்கள் இல்லாமல் இருக்கும். எனவே இந்த வாரம் கல்வியிலே முழு கவனம் வேண்டும். இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தின் மூலமே அனைத்தும் அறிய வரும். தேவைப்பட்டால் என்னை நீங்கள் கலியிருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு எவ்வாறு எந்த நாட்களில் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். முழுமையாக பார்ப்பது மூலம் அவையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலே குரு, 2 செவ்வாய். ராசியிலே தனித்திருக்கின்றால் குரு பகவான். பொதுவாக ஜென்ம ராசியிலே குரு இருப்பது சிறப்பல்ல. எனவே எந்த ஒரு முயற்சியிலும் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். பாகிஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் வார்த்தையிலே கொஞ்சம் பொறுமை, கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயத்தில் மனதை வெளுத்தாதீர்கள். பண விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். தேவையில்லாத செலவுகள் இவ்வாரத்தை பொறுத்தவரை அதிகரிக்கும். ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 6ல் அமர்ந்திருப்பதும் யோகமற்ற நிலை. பொதுவாக கோச்சார ரீதியாக 6ல் சுக்கிரன் இருப்பது சிறப்பானது அல்ல. ஆகையால் இவ்வாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் அவற்றில் மறைமுக எதிர்ப்புகள், நேரடியான எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். புதன் பகவான் 4ல் அமர்ந்திருப்பது நன்மையானது. 10ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பது சாதகமானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று எதிர்நீச்சல்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் சனி புதன் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது 5, 9 தொடர்பு இருப்பது உங்களுக்கு எவற்றிலும் இறுதி வெற்றி இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. சூரியன் ராசிக்கு 5ல் அமர்ந்து கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். உடல்நலத்தில் கவனம் வேண்டும். மனதில் ஒரு விதமான அச்சம், குழப்பம் போன்றவைகள் இருக்கும். ஏனென்றால் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அவ்வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான். அவர் கேதுவோடைய பிடியிலும் ராகுவோடைய தொடர்பையும் பெறுகின்றார். ஆகையால் மனதில் ஒரு விதமான பயம், பதற்றம் போன்றவைகள் இருக்கும். இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொண்டவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆகையால் இந்த வாரம் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 10ல் சனி வக்ரமாக இருப்பதனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு அவற்றுக்குரிய பலன்களை கொடுப்பார் என்றாலும் குரு ராசியில் அமர்ந்து எவற்றிலும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் குரு உங்களுக்கு ஜென்ம பகை. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் முன் யோசனை, எச்சரிக்கை உணர்வு போன்றவை நல்லது. யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். கடன் கொடுப்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குரு மிக விரைவில் வக்ரமாக வரப்போகின்றார். ஆக அதுவரை மிகவும் கவனம் வேண்டும் கடன் கொடுப்பது போன்றவைகளிலே. எனவே இந்த வாரத்தை பொறுத்து இவற்றில் உங்களுடைய எச்சரிக்கை உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 2ல் செவ்வாய் செவ்வாய் அமர்ந்திருப்பது, அவர் பகை வீட்டில் அமர்ந்திருப்பது என்பதனால் சக ஊழியர்கள், அதாவது உங்களுடைய ஊழியர்கள், தொழில் வியாபாரத்தை பொறுத்து உங்களுடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக இருக்காது. நீங்கள் எண்ணிய காரணங்களுக்கு மாறாகவே அவர்கள் செயல்பாடுகளுக்கும். எனவே எந்த ஒரு வேலையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் வரவு என்பது பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ராகு லாபத்தில் இருப்பார். இருப்பினும் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது கவனம் வேண்டும் நண்பர்களே. செவ்வாய் 2ல் அமர்ந்திருப்பனால் செவ்வாயோடு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனை தவிர்த்து எந்த ஒரு கிரகமும் சேரவில்லை. சந்திரன் சேர்கின்ற அந்த 2 நாட்கள் பிரச்சனை இல்லை கோச்சார வேத அடிப்படையில். ஆனால் மற்ற நாட்களில் செவ்வாய் தனித்து இருப்பதனால் வார்த்தையிலே பொறுமை, மேடை, அதாவது உங்களுடைய குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றிலே, கலந்துரையாடல் போன்றவற்றிலே
எச்சரிக்கையோடு பேசுவதில் சற்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள், கவனம் வேண்டும். அதே சமயத்தில் ராசியிலே குரு அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய ராசியை 9ஆம் இடத்தை அவர் பார்ப்பது ஓரளவில் உங்களுக்கு சாதகமானது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த வார்த்தையிலே கவனம், எந்த ஒரு பேச்சிலும் நிதானம் இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம், பிரச்சனைகள் வராமலும் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது கணவருடைய உடல்நலத்தில் கவனம் வேண்டும், உங்களுடைய உடல்நலத்திலும் எச்சரிக்கை வேண்டும். அதே சமயத்தில் 2லே செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தேவையற்ற மனப்பிரச்சனைகள், வார்த்தை போர்கள் போன்றவைகள் இருக்கும். எனவே திருமணமான பெண்களுக்கு இவ்வாரத்தில் குடும்பத்தில் சில நிச்சயமான ஒரு கவனமாக பேச்சுகள் இருப்பது நல்லது. 5லே சூரியன் அமர்ந்திருப்பதனால் குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, 6லே சுக்கிரன், இவை எல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையாக இருப்பதனால் இவ்வாரத்தில் திருமண முயற்சியில் எவற்றிலும் பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது. அடுத்ததாக பார்த்தா காதலித்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் கவனம் வேண்டும். காதலில் பிரிவு ஏற்படலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. செவ்வாய் 2லே இருப்பதனால் எனவே வார்த்தையிலே மிக மிக கவனம், பொறுமை, அன்பு போன்றவையில் இருப்பது நல்லது. அதாவது காதல் வெளிப்படுத்தலாமா இந்த வாரம், எவற்றும் நிதானம் காட்டுவதே நல்லது நண்பர்களே. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்றோம். இந்த வாரம் ஒரு கடினமான ஒரு போக்கையும் கடினமான மன சிந்தனைகளும் இருக்கும். ஒரு எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. மிகப்பெரிய பொருளாதாரத்துக்குரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே ரிஷபராசியில் இருக்கும் நண்பர்கள், உங்களுடைய துறை பெரிய பண முதலீடு செய்கின்ற துறை. ஆகையால் இந்த வாரம் படங்களை வெளியிடுவதில் மிகவும் கவனம், எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்றோம். இந்த வாரம் மிக மிக பொறுமை வேண்டும், பதவிக்கே பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே இந்த வாரம் கவனம், நிதானம், எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு மேடை பேச்சு, ஊடகங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தையிலே. அடுத்ததாக அரசியலை பார்த்து விட்டோம். இனி மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் 4லே இருப்பது ஓரளவுக்கு சாதகம். அதே சமயத்தில் 2லே செவ்வாய் இருப்பது சாதகமற்ற நிலையில். எனவே கல்வியிலே நாட்டம் குறையும். அவற்றினால் வீட்டிலே தந்தையோடைய தாயோடைய சண்டை போடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்துங்கள், இறை வழிபாடு நல்லது. இதுவே ரிஷபராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய தாராபலனை பார்க்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 3ல் அமர்ந்திருக்கின்றார். இருப்பினும் 3ல் அமர்கின்ற புதன் பகவான் சூரியனோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது யோகமானது. அதே சமயத்தில் உங்களுக்கு 23ஆம் தேதி புதன் 4க்கு வருவது மிக சிறந்த யோகமானது. எனவே ராசியாதிபதி இவ்வாரத்தில் நட்பு வீட்டிலும் பிறகு ஆட்சி உற்சவம் பெறுவது மிக மிக பலம் கொண்டது. ராசிக்கு 5லே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது மிக மிக சிறப்பை கொடுக்கக்கூடியது. ஆனால் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயோடு சந்திரனை தவிர்த்து எந்த ஒரு கிரகமும் சேரவில்லை. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கோபத்தை காட்டுவீர்கள், பொறுமை இழப்பீர்கள், எவற்றிலும் அவசரப்படுவீர்கள், மற்றவர்களை அதட்டி அவற்றினால் பகைமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இவை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டீர்கள் என்றால் இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வாரமாக அமையும். பதறிய காரியம் சிதறும், கோபம் அறிவுக்கு சத்ரு என்பதை ஒரு அழுத்தமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி 9ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பது பாதிப்பில்லை, நன்மையை கொடுக்கும். 5லே சுக்கிரன் ஆட்சி, 9லே சனி ஆட்சி என்கிற கோணாதிபதிகள் பலமாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை
துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் அவசரப்படாதீர்கள், பதற்றப்படாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் வேண்டாம். எவற்றிலும் நிதானம் பொறுமையோடு திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த வாரம் பொருளாதார மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். ஆனாலும் பதற்றம் இருந்தால் இவற்றையெல்லாம் நீங்கள் இழக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில நல்ல வாய்ப்புகள் இவ்வாரத்தில் வரும். உங்கள் பதற்றம் அவற்றை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபம் படாமல் இருந்தீர்கள் என்றால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். முயற்சி இருக்கும், அந்த முயற்சியில் தைரியம் இருக்கும். தைரியம் வேறு, கோபம் வேறு. எனவே முயற்சியில் சிறப்பை பெற்று என்றால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பான லாபத்தை பெறுவீர்கள் இந்த வாரம். உத்தியோகம் மிக நல்ல வாரம். உயர்வுகளை பெறக்கூடிய ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, புதிய வேலை போன்றவைகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதனால் எவற்றிலும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் உத்தியோகத்தின் மிக சிறந்த நல்ல ஒரு வெற்றிகளை அடைவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு அவ்வாறு சுக்கிரன் சிறப்பாக இருக்கின்ற யோகம் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். கோபம் வேண்டாம், மற்றபடி யோகம் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கான பலன். கணவன் மனைவியுள்ளே இவ்வாரத்தை பொறுத்தவரை சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் இல்லை. உங்கள் பேச்சுக்கு அவர் மறுபேச்சு பேச மாட்டார். எனவே இந்த வாரம் உங்கள் கையே ஓங்கும். ஆகையால் இந்த வாரம் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அதற்கோடு இந்த வாரம் வைப்பீர்கள். இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற அமைப்பு. திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. வாரத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். இருப்பினும் புரட்டாசி மாதம் இருந்தாலும் முயற்சி எடுப்பீர்கள் என்றால் அவற்றில் இந்த வாரம் நல்ல பதில் கிடைக்கும். காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை கோபம் காட்டாதீர்கள். மற்றபடி அன்பு பாசம் இருக்கும். இந்த வாரத்தில் அதட்டல் வேண்டாம். மற்றபடி வார்த்தைகளில் கவனம் இருந்தீர்கள் என்றால் கோபத்தை காட்டாமல் இருந்தால் அன்பு உங்களிடம் அதிகரிக்கவே செய்யும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக இவ்வாரத்தில் காதலை வெளிப்படுத்தலாம். சந்திரன் மனோகாரகன் சாதகமாக இருக்கின்றார். 10, 11 போன்ற இடங்களில் வருவார். எனவே அதன் பிறகும் குருவோடு சேர்க்கை பெறுவார். ஆகையால் இந்த வாரத்தில் காதலை தாராளமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். கலைத்துறையை பொறுத்தவரை யோகம் மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த வாரம் புதிய படைப்புகளை வெளியிடுவீர்கள். அவற்றில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். புகழ், பணம் போன்றவைகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 4 இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்றார். அரசியலை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய் இருப்பதனால் மேடை பேச்சு, ஊடகங்களிலே பேச்சிலே கோபம் அதிகரிக்கும். ஆகையால் அவற்றினால் நீங்கள் வழக்குகளைத்தான் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய பேச்சில் நிதானம் காட்டுங்கள். பதவிக்கு இந்த வாரம் பிரச்சனை இல்லை. இறுதியாக மாணவ கண்மணி என்று பார்க்கின்ற பொழுது புதன் சாதகமாக இருப்பதால் கல்வியிலே மேன்மை, சந்தோஷம், உயர்வு போன்றவைகள் இருக்கின்றது. இந்த வாரம் பெற்றோர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். இதுவே மிதுன ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலங்களை கொண்டு அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு மிக யோகமாக இருக்கின்றார். 20ஆம் தேதி இறுதியிலே, அதாவது மாலைக்கு பிறகே அவர் 10க்கு வருவதும், அதன் பிறகு 11க்கு சென்று உச்சம் பெறுவதும், அதன் பிறகு 12க்கு சென்றாலும் அங்கு செவ்வாயோடு சேர்க்கை பெறுகின்ற சந்திரமங்கல யோகம், இறுதியாக ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. எனவே இவ்வாறும் சந்திரன் மிக சிறப்பாக இருப்பது பலத்தை தரக்கூடிய, மனதில் உறுதியை தரக்கூடிய, எந்த விஷயத்திலும் தைரியமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும்.
அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் அடைவீர்கள். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை தருகிறார். 3லே அமர்ந்திருக்கின்ற கேது முயற்சியிலே தைரியத்தை கொடுப்பார். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற யோகாப இருப்பினும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்பில் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். எனவே செவ்வாயால் விதத்திலும் பாதிப்பு இல்லை. அஷ்டம சனி ஆனாலும் சனி வக்ரம், எனவே கவலைகள் இல்லை. சூரியன் 3லே அமர்ந்திருப்பதும் 2லே புதன், அதன் பிறகு 3க்கு சென்று புதனும் இந்த வாரத்தில் பெரிய அளவிலே பாதகமில்லாத நிலையும், ராசிக்கு 4லே சுக்கிரன் ஆட்சி பெறுவதும், உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம், மனதிலே குழப்பங்கள் இல்லை, புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், இவையெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்ப்பது, சனியும் பார்த்தாலும் சுக்கிரன் மிக பலமாக பார்க்கின்றார். எனவே இருப்பினும் சனி பார்வையும் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பணவரவு சிறப்பாக இருக்கும். அனுமன் வழிபாடு செய்வது கொள்வது நல்லது. தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் சென்று விட்டு உங்கள் தொழில் வியாபார ஸ்தலத்துக்கு செல்வது முன் சனி பாதிப்பு நிச்சயம் குறையும். பொதுவாக இவ்வாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமான வாரம் இந்த வாரம். புதிய விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். அவற்றினால் மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. உடல் நலத்தின் ஆரோக்கியம் போன்றவைகள் இருக்கும். கவலைகள் இல்லாத வாரம் உங்களுடைய புதிய முயற்சியிலே சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். அதே முயற்சியிலே தைரியமும் இந்த வாரத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலன் என்று பார்க்க, திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியுள்ள இவ்வாரத்தில் சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் இல்லை. குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் எனவே கணவன் மனைவி அன்பு இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த உறவுகளிடம் பலப்படும். உங்களுடைய எண்ணங்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு சுக்கிரனும் நன்றாக இருக்கின்றார், குருவும் நன்றாக இருக்கிறார். எனவே இந்த திருமண முயற்சியிலே இந்த வாரம் நல்ல வரனே உங்களுக்கு அமையும். இந்த வாரம் சந்திரனும் சாதகமாக இருப்பனால் எண்ணங்கள் தெளிவாக பெற்றோர் முயற்சியில் ஏற்றுகின்ற நல்ல வரனும் அமையும். காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் சந்தோஷமாக இருக்கும். இந்த வாரம் புதிய சுற்றுலாக செல்வீர்கள், புதிய படங்களுக்கு செல்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருப்பினும் மற்றும் மகிழ்ச்சியான செலவாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அதாவது காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தாராளமாக இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக பேசுவீர்கள். இந்த வாரம் நகைச்சுவையாக உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். அவை அவர்களுக்கு பிடிக்கும். எனவே காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. கலைத்துறையை பொறுத்தவரை மிக அற்புதமான வாரம் இந்த வாரம். புதிய படங்களை வெளியிடுவதில் தடைகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் மிகப்பெரிய ஏற்றங்கள், வெற்றிகள், பெரிய புகழ் போன்றவைகள் கிடைக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற 3லே சூரியன் சிறப்பாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பாதிப்புகள் எவையும் இல்லை. ஆகையால் பதவிக்கு பிரச்சனை இல்லை. மனம் தெளிவாகவும் பயிற்சியிலே நிதானமாகவும் இருக்கும். இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை சில நல்ல விஷயங்களை உங்களோட ஈடுபாட்டை காட்டு புகழை பெறுவீர்கள். இறுதியாக மாணவ கண்மர் என்று பார்க்கின்ற புதனில் 2லும் மற்றும் 3லும் அமர்ந்திருந்தாலும் புதன் சுக்கிரன் சூரியனோடு பரிவர்த்தனை பெறுகின்ற அமைப்பு இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே புதன் சூரியன் பரிவர்த்தனை இருப்பதனால் பிரச்சனைகள் எவையும் இல்லை. இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பானது.
20ஆம் தேதி மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 9க்கு வருவார். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் அதன் பிறகு 10க்கு வந்து குரு சந்திர சேர்க்கையும் 11க்கு வந்து செவ்வாய் சந்திரன் சேர்க்கையும் என்கின்ற அமைப்பு பெறுவதனால் இந்த வாரம் உங்களுடைய மனம் மிக உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாகவும் ஈடுபடுவீர்கள். ராசிக்கு 3லே சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது நன்மையானது. லாபாதிபதி தன லாபாதிபதி புதன் பகவான் ராசியில் அமர்ந்து சூரியனோடு பரிவர்த்தனை பெறுவதும் அதன் பிறகு 2க்கு சென்று சூரியனோடு சேர்க்கை பெற்று ஆட்சி உச்சம் பெறுவதும் மிக நன்மையானது. எனவே இந்த வாரம் பண வரவு நன்றாகவே இருக்கும். சூரியன் 2லே அமர்ந்திருக்கின்றார், அவை பாதிப்பா என்றால் சூரியன் 2லே அமர்ந்திருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கோச்சார வேதியியல் சூரியனால் பாதிப்பு இல்லை. கேது 2ல் இருக்கின்றார், அதே போலவே கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கேதுவால் பாதிப்பில்லை. எனவே இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கேது சேர்ந்திருப்பார்கள். எனவே கேதுவாலும் சூரியனால் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் ராசிக்கு 8லே ராகு அமர்ந்திருக்கின்றார். ராகு 8லே இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் ராகுவாலும் பாதிப்பில்லை. வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது வேதை ஸ்தானத்தை பார்க்க வேண்டும், வேதகனையும் பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் 7லே சனி வக்ரமாக இருப்பது மனதிலே ஒரு விதமான குழப்பம், சோர்வு, சற்று சோம்பல் போன்றவைகள் இருக்கும். சனி மந்தக்காரகன், அவர் 7லே அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். அதே சமயத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்தை ராசிக்கு 9ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கின்றார். ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே சனிக்குரிய பரிகாரமாக சனிக்குரிய பிரீதியாக காகபுஜன்ற என்ற சித்தரை தினந்தோறும் நினைத்து கொள்வது, சனிக்கிழமை சிவ ஆலயம் செல்வது அல்லது அனுமன் ஆலயம் செவ்வாய்க்கிழமை அன்று செல்வது போன்றவைகள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும். ஆகையால் சோம்பலை தவிர்ப்பது, சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பது தியானம், யோகக்கலை போன்றவை பயில்வது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை 10லே குரு அமர்ந்திருக்கின்றார், சனி 7லே அமர்ந்திருக்கின்றார். இவ்வாறு பார்க்கின்ற ஆண்டுகோள்கள் சாதகமற்ற நிலை, தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள், இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டுகோள்களில் சனி குருவால் இவ்வாரத்தில் பாதிப்புகள் இருக்கின்றது. மகம், பூரம் மற்றும் உத்திரம் போன்ற பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த வயதிலே எந்த திசை நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். அவற்றை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டாலும் அவற்றில் தைரியம் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்து 3லே சுக்கிரனும் 11லே செவ்வாயும் சாதகமாக இருக்கின்றார். சந்திரனும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். புதனால் பாதிப்பில்லை. ஆகையால் பண வரவு இந்த வாரம் நன்றாக இருக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் 10லே குரு இருக்கின்றார். 9ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இவ்வாரத்தில் சந்திரனை தவிர்த்து இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு உங்களுக்கு யோகக்காரகன் தான், பாதிப்பை கொடுக்க மாட்டார் தான். ஆனாலும் அவர் அமர்ந்திருக்கின்ற ஸ்தான பலம் இல்லை என்பதனால் உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் மிக கவனம் வேண்டும். இவ்வாரத்தை பொறுத்தே வரவுகள் நன்றாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சிக்கன நடவடிக்கை அவசியம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 2லே சூரியன் 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கின்றார். கோபம் வரும். இந்த வாரத்தை பொறுத்து சற்று அதிகமாகவே கோபத்தை கொள்வீர்கள் பேச்சிலே. அதே சமயத்தில் வக்ரமாக சனி ராசியை பார்ப்பதனால் உங்கள் வேலையிலே மந்த நிலை காணும், கவனக்குறைவு அதிகரிக்கும். அவற்றினால் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். இங்கு சூரியனால் பாதிப்பு இல்லை என்று தான் கூறினே ஒழிய சூரியனால் நீங்கள் செய்கின்ற தவறு உங்களுக்கு தவிர்த்து விடுவார், தப்பிக்க வைத்துடுவார் என்ற அர்த்தம் நிச்சயமாக கிடையாது. சூரியனால் பாதிப்பில்லை, உயரதிகாரி உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள். ஆனாலும் நீங்கள் செய்கின்ற செயலை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் செயலிலே கவனம் செலுத்துவது நல்லது. சனி தடுப்பார், கவனக்குறைவை கொடுப்பார். ஆனாலும் நீங்கள் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் சென்று விட்டு தினந்தோறும் அலுவலகம் செல்வதன் மூலம் அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும். அதுக்காக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே கணவன் மணி உறவிலே பிரச்சனை, 2லே சூரியன் போன்றவர்கள் இருக்கிறது என்றாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கணவன் மணி உறவிலே பிரச்சனைகள் இருந்தாலும் பாதிப்புகள் எவையும் இல்லை. ஏனெனில் சந்திரன் சாதகமாக வருவதனால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சுபகிரகங்களுடைய தொடர்பை பெறுகின்றார். சுக்கிரனுடைய தொடர்பு, குருவோடைய தொடர்பு என்ற தொடர்பும் யோகாதிபதியான செவ்வாயுடைய தொடர்பும் பெறுகிறார். மனோக்காரகன் அல்லவா சந்திரன். எனவே கணவன் மனைவியுடைய
பிரச்சனைகள் வந்தாலும் மனதிலே நீங்கள் கோபத்தை கொண்டாலும் விட்டு கொடுத்து செல்வீர்கள். பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்த பெண்கள் விட்டு கொடுத்து செல்ல மாட்டார்கள். பெண் சிங்கம் அல்லவா? ஆனாலும் இந்த வாரம் மனதிலே கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், அன்பை காட்டலாம் என்ற எண்ணம் அதிகரிக்கும். ஏற்கனவே கணவன் மனைவியிலே பிரச்சனை இருக்கிறது என்றாலும் இந்த வாரம் அவற்றினுடைய தாக்கம் வீரியம் குறையும். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குரு பலமில்லை, சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். இவ்வாறு இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. இவ்வாரம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்க காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். ஏற்கனவே சண்டை போட்டிருப்பீங்க, அந்த சண்டையில் இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க, அன்புக்காக புரிந்து கொள்வீர்கள், நீங்களே மன்னிப்பும் கேட்பீர்கள். மன்னிப்பு என்பது என் அகராதியில் கிடையாது என்று சொல்லுகின்ற சிம்மராசி என்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் மன்னிப்பை கேட்பீர்கள். அந்த மன்னிப்பு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும். ஆக காதல் திரும்பவும் அதிகரிக்கும். அதுக்கடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தலாமா? இருக்க தான் போயிட்டா சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான வாரமாகவே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10க்குரியவர் 3லே ஆட்சியாக இருக்கின்றார். எனவே தைரியம், முயற்சி, வெற்றி போன்றவைகள் இருக்கின்றது. கலைத்துறை லாபம் செவ்வாயில் இருக்கின்றார் லாபத்தில். ஆக கலைத்துறையிலே படைப்புகள் வீடிலே தடைகள் இல்லை. இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றி இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது 2லே கேதுவோடு பிடியிலே சூரியன் இருப்பதனால் அரசியலை பொறுத்தவரை பெரிய அளவில் வெற்றிகள் இந்த வாரத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த வாரம் பாதிப்புகளை இருக்கின்ற பதவியிலே பிரச்சனைகளை புதிய பதவியை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் என்னால் ஒன்றும் கூற முடியவில்லை. ஏமாற்றம் நான் என்றாலும் இருக்கின்ற பதவி நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் சூரியனுடைய சேர்க்கை, சனியுடைய பார்வை, அதன் பிறகு சூரியனுடைய சேர்க்கை, கேதுவோடைய சேர்க்கை போன்றவைகள் இருப்பதனால் கல்வியிலே கவனம்தான் குறையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சற்று படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள், கணபதி ஆலயம் செல்லுங்கள். அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் என்றால் எல்லா இடத்திலும் கணபதி இருக்கின்றன. எனவே உங்களால் அது முடியும். தினந்தோறும் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சந்திரன் தென்படுகின்ற பொழுது கணபதி ஆலயம் செல்வதன் மூலம் மனம் தெளிவு பெறும். சனியால் பிரச்சனைகள் இல்லை, குருவும் நன்மையே செய்வார். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட நாட்களை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடத்திலும் அதன் பிறகு 23ஆம் தேதி அன்று ராசிக்கும் வருகிறார். பொதுவாக ராசியாதிபதி 12லே இருப்பது சிறப்பல்ல கோச்சார வேதை அடிப்படையில். ஆனாலும் அவர் குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பதும் சனியுடைய பார்வை பெறுவதும் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. சுப விரயங்கள் ஏற்படும், செலவுகள் சற்று அதிகரிக்கும். ஆனாலும் அவை சுப செலவுகளாக இருக்கும். கல்யாணம் மற்றும் நகை வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது போன்ற செலவுகள் இருக்கும். உங்கள் ராசியிலே சூரியன் கேது அமர்ந்திருக்கின்றார்கள். சூரியன் விரையாதிபதி, அவரும் ராசியில் அமர்ந்திருப்பதனால் உங்கள் எண்ணங்களும் அவற்றில் முழுமையாக ஈடுபடும். பொதுவாக சூரியன் ராசியிலே அமர்வது சிறப்பல்ல. ஆனால் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கோச்சார வேதை அடிப்படையில் பாதிப்பில்லை. சூரியனோடு கேது சேர்க்கை பெற்றார். எனவே இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பில்லை. இவை மகிழ்ச்சி என்றால் கேது ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. அவையும் கோச்சார வேதை.
ஆகையால் சூரியனோடு கேது சேர்க்கை பெறுவார். இந்த ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு கேதுவால் பிரச்சனையே இல்லை. கேது ராசியிலே அமர்ந்து எந்த ஒரு முயற்சியிலும் மனதிலே ஒரு விதமான குழப்பங்கள், தயக்கங்கள் போன்றவற்றை கொடுத்து வந்தார். காரணம், கேது ஞானக்காரகன். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக செயல்பட மாட்டார். ராகு அவ்வாறு இல்லை, அவர் போகக்காரகன். ராகு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு அமர்வதும் சிறப்பல்ல. ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் ராகுவாலும் பாதிப்பில்லை. 6லே சனி அமர்ந்திருப்பதனால் ராகுவால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. இங்கு சனி 6லே வக்ரமாக இருக்கின்றார். உடல்நலத்தில் கவனம் வேண்டும். சனி வக்ரமாக இருப்பதனால் கடன் பிரச்சனை ஏற்படலாம். அவற்றிலே கவனம் மிக அவசியம். கடன் வாங்குவது, யாருக்கும் கடன் கொடுப்பது இப்பொழுது தவிர்க்க வேண்டும். பொதுவாக நலம் தரும் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரமாக இருந்தால் நலம் பெறாமல் அதற்கு மாறுபட்டு செயல்படும். வக்ரம் என்றாலே மாறுபட்ட தன்மை. இங்கு 6ஆம் இடத்தில் சனி மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் வக்ரமாக இருப்பதனால் அந்த வக்ர நிவர்த்தி வரை நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் வழக்குகள் இருந்தால் மிக கவனம் வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 9லே குரு மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். குரு 9லே அமர்ந்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கின்ற யோகம் உங்களுக்கு இவ்வாரம் முழுவதும் இருக்கின்றது. 10லே செவ்வாயும் கலவையான நன்மைகளையே செய்வார். எனவே இந்த வாரம் 2லே சுக்கிரன் மிக அற்புதமாக ஆட்சி பெற்றார். சுப கிரகங்களாகப்பட்ட சுக்கிரன் மற்றும் குரு மிக சிறப்பாக இருக்கின்றார். இவ்வாரத்தில் நீங்கள் சந்திராஷ்டமத்தையும் எதிர்கொள்வீர்கள். 21, 22 போன்ற நாட்கள் கவனம் வேண்டும். அத்தகைய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்களை பொறுத்தவரை 9லே குரு அமர்ந்திருக்கின்ற யோகம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். லாபாதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு 8க்கு வந்தாலும் 7லே கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் அந்த நாள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய முதல்கள் சந்திராஷ்டம நாட்களில் இந்த வாரத்தில் தவறுங்கள். மற்றபடி பண வரவு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனம், கடன் கொடுப்பது தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது ராசியிலே சூரியன், ராசியை செவ்வாய் போன்ற கிரகங்கள் பார்த்தாலும் உங்கள் ராசியை குருவும் பார்க்கிறார். எனவே பதற்றம் வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை காரிய முயற்சியில் எடுக்கின்றபோது நிதானம் வேண்டும். மற்றபடி உயரதிகாரிகள் இந்த வாரம் உங்களிடம் நட்பும் காட்ட மாட்டார்கள், பகைமையும் காட்ட மாட்டார்கள். பேச்சிலே இனிமை இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கொஞ்சம் அவசரம் இருக்கும். 2லே சுக்கிரன் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் பேச்சிலே இனிமை இருக்கும். ராசியை செவ்வாய் பார்ப்பதினால் கவனம் சிதறல்கள் ஏற்படலாம். அவற்றை கவனமாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அவையே சண்முகம் என்றால் உங்களுக்கு ராசியிலே சூரியன் வேறு இருக்கிறாரா? எனவே இந்த வாரம் கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நன்மையே இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு 7லே ராகு இருந்தாலும் பாதிப்பில்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகப்படாதீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. சந்தேகம் சற்று அதிகரிக்கும் இந்த வாரத்தில். அவை மட்டும் தவிர்த்து என்றால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றது. எனவே திருமண முயற்சியில் இந்த ராகுவால் பாதிப்பில்லை. தாராளமாக திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல வரனே இந்த வாரத்தில் அமையும். சந்திராஷ்டம நாட்களில் வரன் தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவர்கள் இருக்கின்றது. காதல் மிக மிக அதிகமாகவே உறவுகள் பலப்படுகின்ற வகையாக உங்களுடைய பேச்சினால் அன்பை அதிகமாக வெளிப்படுத்துவீர்கள். இந்த வாரம் காதலித்து கொண்டிருப்பவர் ஒரு மகிழ்ச்சியான வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் பொறுத்தவரை தாராளமாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். குருவோடு செய்கின்ற சந்திரன் வருகின்ற நாளிலே தாராபலம் கொண்ட நாட்களிலே நீங்கள் உங்களுடைய யோக நாட்களிலே உங்கள் நட்சத்திர யோக நாட்களை வெளிப்படுத்துகள். நல்ல ஒரு பதில் கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை யோகம், தனலாபம், வெற்றி போன்றவை இந்த வாரம் இருக்கின்றது. தாராளமாக உங்கள் படைப்பை வெளியிடலாம். இந்த வாரம் கலைத்துறையிலே வெற்றியே இருக்கின்றது. அதே போல் அரசியல் என்று பார்க்கின்ற சாதகமற்ற வாரம் இந்த வாரம். கேது சூரியன் சேர்க்கை பாதிப்பில்லை. உங்கள் பதவியிலே பிரச்சனை இல்லை. பெரிய பதவிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இந்த வாரம் அதற்குரிய சாதகமான வாரமாக அமையவில்லை. இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் சனி வக்ர பார்வை பெறுகின்றார். அதன் பிறகு கேதுவோடு சேர்க்கை. ஆட்சி உச்சம் பெற்றாலும் கேதுவோடு சேர்க்கை என்கின்ற வகை கல்வியிலே பெரிய அளவிலே மேன்மை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு உங்களுக்கு நல்லது.
இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே ஆட்சி பெறுவதும் 6ஆம் இடத்தில் ராகு மிக சிறப்பாக இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றியும் இருக்கின்றது. 5லே சனி வக்ரமாக இருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு இருந்தால் கவனம். புதிய சொத்துகள் வாங்குகின்ற போது இந்த வாரம் எச்சரிக்கை. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வருகின்றது. 23, 24 போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமாக அமையும். அந்த நாட்களிலும் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் எடுக்கின்ற போது அவசரம் காட்டாதீர்கள். ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு போன்றவைகள் இருக்கும். காரிய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். பதற்றமில்லாமல் இருந்து இந்த வாரம் மிகப்பெரிய யோகத்தையே நீங்கள் பெறுவீர்கள். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 6, 7 போன்ற இடங்களில் அமர்கின்ற நாள் உங்களுக்கு நன்மையான நாள். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் லாபங்கள் அதிகரிக்கும். 11ல் இருக்கின்ற புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. எனவே இந்த வாரம் லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் பெரிய அளவிலே இருக்காது, கட்டுக்குள்ளே இருக்கும். எனவே இந்த வாரம் சேமிப்புகள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகளுக்குரிய பிரச்சனைகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சூரியன் 12லே இருப்பதனால். சூரியன் 12லே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்தில் புதன் இருக்கின்றார் 23ஆம் தேதி வரை தான். அதன் பிறகு புதன் 12ஆம் இடத்துக்கு வந்துவிடார். எனவே வாரத்தின் இறுதியிலே புதன், வேலன் போன்ற நாட்களிலே நீங்கள் வார்த்தையிலே நிதானம், பொறுமை, உயரதிகாரம், பகமை ஏற்படக்கூடிய நாளாக அவை அமையும். மிக கவனம் என்ற அந்த நாட்களிலே. அதே சமயத்தில் சக ஊழியர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நட்பை பாராட்டுவார்கள். அதுக்காக அடுத்தபடியாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவையெல்லாம் இருக்கிறது என்றாலும் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனம். அவர்கள் படிப்பில் உங்கள் சிந்தனைகளை செலுத்துங்கள். குழந்தைகளுடைய படிப்பில் அவர்கள் கவன சிதறல் ஏற்படும். 5ல் சனி வக்ரமாக இருப்பதால். இருப்பினும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் எந்த விதத்திலும் பெரிய அளவு சண்டைகள், சச்சரவுகள் போன்றவைகள் இல்லை. மகிழ்ச்சியும் அமைதியும் தென்படும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். எனவே தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த வாரம் நல்ல வரனே அமையும். குருபலம் இல்லை என்ற கவலை வேண்டாம், தாராளமாக முயற்சிக்கலாம். அதே சமயத்தில் காதலித்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் மனதிலே அதிகமான காதல், அன்பு, பாசம் வெளிப்படும். அதே ஆனாலும் வீட்டிலே நீங்கள் உங்களுடைய காதலை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரமே. காதலை வெளிப்படுத்தாமல் இருந்தீங்களா உங்கள் காதலை வீட்டிலே தெரிய வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எனவே கவனமாகவும், பேச்சிலே கவனமாகவும், வீட்டிலே அலைபேசியில் பேசும்போது எச்சரிக்கையாகவும் இருங்கள். அதுக்கு அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் இந்த வாரம் தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். சந்திரன் உங்களுக்கு 21ஆம் தேதி, 22ஆம் தேதி பலமாக இருப்பார். ஆகையில் அந்த நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த நாள். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மிக அற்புதமாக ராசியில் ஆட்சி பெறுவதனால் படைப்புகள் வெளியிடுவதிலே சஞ்சலங்கள், தடைகள், குழப்பங்கள் போன்றவை இருக்காது. எளிதாக வெளியிடுவீர்கள். அவற்றிலே நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய, பெரும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக வாரம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும்.
அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 12 அமர்ந்திருப்பதனால் சாதகமற்ற வாரம் இந்த வாரம். மேடை பேச்சிலே கவனம்தான் வேண்டும். இந்த வாரம் ஊடகங்களில் பேசுகின்ற போது எச்சரிக்கை இல்லை என்றால் தேவையற்ற வழக்குகளைத்தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால். எனவே இந்த வாரம் கவனம் வேண்டும் வார்த்தையிலே. இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் சாதகமாக இருக்கின்றார். எனவே இந்த வாரம் கல்வியிலே பெரிய அளவிலே பிரச்சனைகளிலே கவன சிதறல்கள் போன்றவைகள் இருக்காது. கல்வியிலே மேன்மையே இருக்கின்றது. இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இதற்கு பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராமலை கொண்ட சிறந்த நாட்கள் எவை வார்த்தை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 8 அமர்ந்திருப்பது பாதிப்பு தான். ஆனால் 8 செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையிலே 7ல் குரு அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் செவ்வாயால் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. 7ல் குரு அமர்ந்திருப்பது யோகம். 11ஆம் இடம், ராசி, 3ஆம் இடம் போன்ற இடங்களில் பார்க்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. 4லே சனி வக்ரம். உடல்நலத்தில் கவனம். தாயார் உடல்நலத்தில் அக்கறை. புதிய சொத்துகள் வாங்குகின்ற போது அவற்றில் கவனம் மிக அதிகம். இல்லை என்றால் அவற்றில் வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏனெனில் சனி உங்களுக்கு வக்ரமாக இருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை 11லே கேது, 7லே குரு, 12லே சுக்கிரன் என்று பலமாக இருக்கின்றார்கள். இந்த வாரத்தின் இறுதி நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். அந்த நாட்களிலே கவனம் வேண்டும். இருப்பினும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பில்லை. அப்பொழுது சந்திரன் 8ல் வரும்பொழுது செவ்வாயோடு சேர்க்கை என்கின்ற சந்திரமங்கல யோகமும் 7ஆம் இடத்தில் குருப்பினால் சந்திராஷ்டம நாட்களில் பாதிப்பு எவையும் பொருளாதார ரீதியாக இல்லை என்றாலும் தேவையற்ற புதிய முதல்கள் தவிர்ப்பதே நல்லது. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் 10ஆம் இடத்தில் புதன் அற்புதமாகவும் 11ஆம் இடத்தில் சூரியன் மிக பலமாகவும் இருக்கின்றார். இவற்றிலே புதன் சூரியன் பரிவர்த்தனை. எனவே தொழில் வியாபாரம் மிக அதிகமான தனலாபத்தையும் தனயோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் வெற்றியும் இருக்கும். செலவுகள் இருக்காது. சுப செலவுகளே ஏற்படும். வீண் செலவுகள் இருக்காது. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலைகள் சாதகமாகவே உங்களுக்கு அமையும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் உயரதிகாரிகளிடம் நட்பை பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு காட்டுவார்கள். 7லே குரு இருப்பதனால். எனவே இந்த வாரம் நீங்கள் வார்த்தையிலே கவனம் வேண்டும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனால். மற்றபடி உங்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமே. மற்றவர்கள் எல்லாம் உங்களுடன் நல்ல உறவையை மேம்படுத்துவார்கள். ஆகையால் இந்த வாரம் வார்த்தையிலே கவனம் வேண்டும். மற்றபடி உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பை பாராட்டுவார்கள். பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு கணவர் இந்த வாரம் உங்களிடம் அன்பை காட்டுவார். நீங்கள் தான் அன்பை காட்ட மாட்டீர்கள். 2ஐ செவ்வாய் பார்ப்பதனால் வார்த்தையை கொட்டுவீர்கள். தேவையற்ற ஒரு பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்துவீர்கள். மற்றபடி
குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்கள் உடலுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். அவை உங்களுடைய கோபமாக வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் மீது அவர் அக்கறைத்தான் காட்டுவார். இருந்தாலும் நீங்கள் காட்டவில்லை என்ற எண்ணமாக உங்களுக்கு தோன்றும். அவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மீது உங்கள் மீதும் அன்பு வைத்திருப்பார். நீங்களும் அவர் மீது அன்பை காட்டுவது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கணும். 12 சுக்கிரன் இருப்பது யோகமே கோச்சார ரீதியாக. எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். பெற்றோர்கள் நல்ல வரனே அமையும். சந்திராஷ்டம நாட்களை தவிர்ப்பது நல்லது. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பதிலே கிடைக்கும். காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் வார்த்தையிலே கவனம் வேண்டும். 2 செவ்வாய் பார்ப்பதனால் மற்றபடி அவர் உங்களிடம் நன்மை காட்டுவார். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் உங்களிடம் காதலிலே அன்பை காட்டுவார். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் உங்கள் மீது அன்பைத்தான் காட்டுவார்கள். நீங்கள் கோபம் காட்டாமல் பார்த்து கொண்டாலே சால சிறந்தது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். வெற்றிகள் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். புகழ் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு யோகம் கொண்ட வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அரசியல் என்று பார்க்கும்போது யோகம் கொண்டதாகவே இந்த வாரம் இருக்கின்றது. புதன் சூரியன் பரிவர்த்தனை சிறப்பானது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மை யோகம் வெற்றி போன்றவைகள் இருக்கும். புதிய பதவிகள் எதிர்பார்க்கலாம். இறுதியாக மாணவ கண்மைகள் புதன் மிக அற்புதமாக இருப்பதனால் கல்வியிலே மேன்மை நன்மை வெற்றி இந்த வாரம் இருக்கின்றது. பெற்றோர்கள் பாராட்டுவார்கள் உங்களை. இதுவே உங்கள் ராசிக்குரிய இந்த வாரப்பறை. இனி உங்களுடைய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை இவ்வாரத்தில் என்பதையும் அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். குருவோடு எந்த கிரகமும் சேர்க்கப்பெறவில்லை, சந்திரனை தவிர்த்து இவ்வாரத்தில். எனவே ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போன்றவற்றில் கவனம் வேண்டும். கடன் வாங்குவதிலே பிரச்சனைகள் ஏற்படும். கடன் வாங்கியிருந்தால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் அட்டமாதிபதி குருவோடு சேர்க்கை பெறுகின்ற நாளிலே மிக மிக கவனம் வேண்டும். மற்றபடி உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் 7லே அமர்ந்திருக்கின்றார். 7லே செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6லே அதாவது ரிஷப ராசியிலே கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதி அடிப்படையே குரு இருக்கிறார், சந்திரனும் இருப்பார் இவ்வாரத்தில். எனவே செவ்வாயால் பாதிப்பில்லை. இருப்பினும் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடியவர். எனவே இந்த வாரம் சற்று எவற்றிலும் கோபப்படுவீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். அவற்றினால் மனதில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். உயர் அழுத்தம் பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் கவனம் வேண்டும் இவ்வாரத்தில். 3லே சனி வக்ரமாக இருக்கின்றார். எடுக்கின்ற முயற்சியிலே சில தடைகளை எதிர்கொள்வீர்கள். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, அதாவது சுக்கிரன் சூரியன் பரிவர்த்தனை. 9ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருக்கின்றார் சூரியனுடைய வீட்டில். சூரியனே 10லே அதாவது கன்னி ராசியிலே புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் புதன் பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதி யோகம். 23ஆம் தேதி புதன் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம், முதன்மையான யோகம். எனவே இந்த வாரம் தர்ம கர்மாதிபதி யோகம் பலமாக இருக்கின்றது. லாபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதும் சாதகமானது. ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை இவ்வாரத்தில் சாதகம் இல்லை. இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் எவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள்
பாக்கியாதிபதியான சூரியன் 10ல் இருப்பதனால் பொருளாதார வரவுகள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் சற்று அதிகமாக இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் விரையாதிபதியான செவ்வாய் பகவானே உங்களுக்கு யோகாதிபதி, அவர் 7லே அமர்ந்திருக்கின்றார். தேவையற்ற வீண் செலவுகள், குறிப்பாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் உடல்நலத்தில் கவனம் கொள்வது நல்லது. மற்றபடி லாபம் இருக்கின்றது இவ்வாரத்தில். உத்தியோகம் என்று பார்க்கின்றபோ உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் சக ஊழியர்களும் நீங்கள் பகைமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற சண்டைகளில் ஈடுபடுவீர்கள். இவற்றினால் உயரதிகாரிகள் உங்களை கூப்பிட்டும் கண்டிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனாலும் உங்களை கைவிட மாட்டார். இருப்பினும் சற்று பொறுமையும் எவ்விதத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சனி 3லே வக்ரமாக இருப்பதால் தேவையற்ற குருட்டு தைரியம் ஏற்படும். அவை தேவையற்றது. இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் நிதானம், பொறுமை தேவைப்படுகின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7லே செவ்வாய் அமர்ந்திருப்பது வீண் சண்டை, சச்சரவுகள் போன்றவை கணவன் மணி உறவிலே ஏற்படும். இருப்பினும் அவை உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சண்டையா என்றால் வீண் சண்டையாகவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சனி 3லே வக்ரமாக இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய பொறுமையை இழக்கக்கூடிய நிலை இருக்கும். வக்ர சனி அவர் செயல்படுத்துவார். எனவே இந்த வாரம் கணவன் மணி உறவிலே அன்பு, பாசத்தை கொடுப்பது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கென்று பார்க்கின்றவர் குருபலம் இல்லை, செவ்வாய் மேலிலே. இருப்பினும் சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆட்சி பெற்று. ஆனாலும் தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நல்ல வாரம் அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப வரன்கள் அமையாத ஒரு நிலையாகவே இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக காதலித்து கொண்டிருப்பவர்கள் என்று பார்க்கின்றபோது 7லே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் காதலில் இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனையே இருக்கின்றது. வார்த்தையிலே பொறுமை இழப்பீர்கள். சில சமயங்களிலே சந்தேகம் அதிகரிக்கும். எனவே இவை தேவையில்லாதது. இந்த வாரத்திலே காதலிலே அன்பை காட்டுவது நல்லது. அதுக்காக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமற்ற வாரமே. இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. காதலை வெளிப்படுத்துவதை அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் சாதகமாக இருப்பது. இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே ஒரு சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமைதியாகவும் முயற்சியிலே தடைகள் இல்லாதவாறும் இந்த வாரம் இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் உங்களோட முயற்சியிலே. ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றமிகு வாரமாகவே இருக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கிற சூரியன் நன்றாக இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை மேன்மை, பதவியிலே பிரச்சனை இல்லை. புதிய பதவி எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவையெல்லாம் இருக்கின்றன. எனவே கலைத்துறை அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் ஆரோக்கியம். இறுதியாக மாணவ கண்மைகள் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் கல்வியில் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள், பாதிப்புகள் இல்லை. இந்த வாரம் கல்வியை பொறுத்தவரை மேன்மை இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு காட்டுவார்கள். ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறிவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்புகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரமாக இருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்திலே செவ்வாய், இவை எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இவ்வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
8லே புதன் அமர்ந்திருப்பதும் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். எனவே இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வரவு, கடன் அடைக்கக்கூடிய ஒரு நன்மையான யோகம் இவையெல்லாம் இருக்கும். எனவே இந்த வாரம் புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். 10லே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். இருப்பினும் பொதுவாக 10லே சுக்கிரன் இருப்பது சிறப்பல்ல. ஆனால் 9ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 9லே சூரியன், கேது போன்றவர்கள் இருப்பதனால் பாதிப்பில்லை. எனவே இந்த வாரம் நன்மையும் யோகமும் மேன்மையும் இருக்கும். இனி நாம் துறை ரீதியாக பார்க்கலாம். மகர ராசியில் சேர்ந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இவ்வாரம் பொருளாதார ரீதியாக வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். 8ல் புதன் இருப்பதும் அதன் பிறகு 9க்கு சென்று ஆட்சி உச்சம் பெறுவதனால் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும், உத்தியோகத்தில் பொருளாதார தொழில் வியாபாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மைகளும் சந்தோஷமும் வெற்றியும் இருக்கின்றது. கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். மகர ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உயரதிகாரிகள் நட்பை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களிடம் இந்த வாரம் பகைமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரம் சந்திராஷ்டமம் போன்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் மகர ராசிக்கு ஒரு சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இவ்வாரத்தில் உங்களுக்கு நன்மையான இடங்களிலே சஞ்சாரம் செய்வார். குருவோடு சேர்க்கை பெறுவார். சந்திரனோடு செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற சந்திரமங்கல யோகம் போன்றவை ஏற்படுகின்றது. எனவே இவ்வாரத்தில் கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும். மகர ராசியில் பிறந்த திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் போன்றவை 7.5 பெரிய பாதிப்பில்லை என்றாலும் சனீஸ்வர வழிபாடு செய்து வருவது சனிக்கிழமை அன்று நல்லது. அதற்கு அடுத்தபடியாக மகர ராசியில் பிறந்த காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் காதலிலே அன்பு பாசம் இருக்கும். சண்டை சச்சரவுகள் போன்றவர்கள் எவையும் இல்லை. அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். அதே போல் உங்களுடைய காதலித்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணங்களும் மகிழ்ச்சியும் முற்று போகும். எனவே இந்த வாரம் உங்களுடைய அன்பு நன்றாகவே இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக மகர ராசி பிறந்தவர் காதலித்து வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள், காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை தாராளமாக இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். மனோக்காரக நன்றாக இருப்பார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே இந்த வாரம் தாராளமாக உங்களை காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். நல்ல பதிலே கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக மகர ராசியில் பிறந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள், கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு வெற்றியும் மேன்மையும் சந்தோஷமும், படைப்புகளை வெளியிடுவதில் சஞ்சலங்கள் குழப்பங்கள் போன்றவைகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய படைப்புக்குரிய அங்கீகாரம் போன்றவைகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய புகழ் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பொருளாதாரியாக யோகமும் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக மகர ராசியில் பிறந்த அரசியலை சேர்ந்த அன்பர்கள், அரசியலை பொறுத்த சூரியன் கேதுவோடு சேர்க்க பெற்றிருக்கின்ற நிலை 9ல் இருக்கின்ற ஸ்தான பலமும் இல்லை. எனவே இந்த வாரம் அரசியலில் நிதானம் பொறுமையும் எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையவில்லை. இறுதியாக மகர ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள், புதன் 8லே இருப்பது நன்மையானது. எனவே இந்த வாரம் கல்வியிலே நல்ல விதமான எண்ண ஓட்டம் இருக்கும். நாட்டங்கள் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். கூடா நட்பு விலகிவிடும். இந்த வாரம் உங்களுக்கு பெற்றோர்களால் நல்ல ஒரு ஆதரவும் இருக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டு. இதுவே மகர ராசி பிறந்தவர்களுக்கான இந்த வார பலன். இனி நாம் தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே,
இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சனி வக்ரமாக உங்களுக்கு சனி ராசியாதிபதி அவர் வக்ரமாக அமைந்திருக்கின்றார். 2லே ராகு, 8லே கேது, 4லே குரு, 5லே செவ்வாய் என்று கோள்கள் சாதகமற்ற நிலை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். எனவே மகாலட்சுமி வழிபாடு இவ்வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ராசிக்கு யோகாதிபதியான புதன் 7லே அமர்கின்றார். 23ஆம் தேதி 8க்கு செல்கின்றார். அது உங்களுக்கு 8க்கு செல்கின்ற பொழுது புதன் கோச்சார ரீதியாக யோகம். இருப்பினும் ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலை. இறை வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தோறும் சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எள்விளக்கு ஏற்றுவதும், வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வதும் நல்லது. சித்தர்கள் வழிபாடு மிக நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக என்று பார்க்கின்றவர்கள் மகர ராசியில் பிறந்த தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் தன் வீட்டிற்கு 8லே அமர்கின்றார். அதாவது உங்கள் ராசிக்கு 5லே சிறப்பற்றது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும். கடன் வாங்குவது மிக தவிர்க்க முடியாத நிலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையற்ற வீண் செலவுகளுக்காக கடன் வாங்காதீர்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலே வர வேண்டிய கடன் வராத ஒரு நிலையாகும். அவற்றினால் பண தட்டுப்பாடுகள் போன்றவை ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். எனவே இந்த வாரம் பொருளாதார நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக மகர ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் 8லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உயர் அதிகாரிகள் உங்களிடம் பொறுமை காட்ட மாட்டார்கள். சற்று தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு நட்பை காட்ட மாட்டார்கள். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனை கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் கோள்களின் மாற்றத்தில் நாம் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும். கோள்களின் கோலாட்டத்தில் இவையும் சந்திக்க வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் பொறுமை காட்டுவது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன். கும்பராசியிலே பிறந்த திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 8ல் அமர்வதும் கேதுவோடைய பிடியில் இருப்பதும் இந்த வாரம் கணவன் மணி உருவிலே சற்று பொறுமை, அன்பு, பாசம் காட்டுவது நல்லது. சூழ்நிலைகள் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்கள். 5லே செவ்வாய் இருப்பதும் குழந்தைகளாலும் சில மன வருத்தங்கள் ஏற்படும். அவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துவது நல்லது. கும்பராசியிலே பிறந்த திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. ஆனால் சுக்கிரன் சாதகம். இருப்பினும் 7.5 நடந்து கொண்டிருக்கு. எனவே பொருத்தங்கள் பார்க்கின்றபோது வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் பார்த்து முடிவுக்கு வருவது நல்லது. தற்பொழுது கவனத்தில் கொள்வதற்குரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய தசாபுத்தி அந்திரங்கள். அதற்கு அடுத்ததாக கும்பராசியிலே பிறந்த காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் சாதகமாக இருக்கிற மனதில் கொஞ்சம் வருத்தம்தான் குழப்பம்தான் இருக்கும். சனி உங்கள் ராசியிலே வக்ரமாக இருப்பினார். இருப்பினும் காதலிலே இருக்கின்ற உங்களுக்கு உங்களுடைய காதலியோ அல்லது காதலோ உங்களை புரிந்து கொள்வார்கள். இந்த வாரம் அவையே உங்களுக்கு மனதுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். எனவே பொறுமை காட்டுங்கள். மற்றபடி பொறுமை இல்லாமல் கோபத்தை காட்டாதீர்கள். அதற்கு அடுத்ததாக கும்பராசியிலே பிறந்த காதலி வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை என் தாழ்மையான கருத்து என்னவென்றால் தற்பொழுது 7.5லே சில நல்ல நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இந்த நேரத்தில் காதல் போன்ற விஷயம் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. அதற்கு அடுத்ததாக கும்பராசியிலே பிறந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் குடும்பத்தில் பிரச்சனை, அதே சமயத்தில் கலைத்துறையிலும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எவ்வாறு உங்களுக்கு சுக்கிரன் இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றார். எனவே படைப்புகள் வெளியிடுவதில் எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இந்த வாரம் உங்களுடைய தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நல்ல வெற்றிகளே பெறுவீர்கள். குறிப்பாக உங்களுக்கு சனி தசை நடந்து கொண்டிருந்தால் மிக மிக நல்ல பலன்களாக தசாபுத்திகள் சனி உங்களுக்கு ஜாதக ரீதியாக யோகமாக இருந்தால் நிச்சயம் 7.5 பெரிய பிரச்சனை இருக்காது. அனுபவ உண்மை. அதற்கு அடுத்ததாக கும்பராசியிலே பிறந்த அரசியலை சேர்ந்த அன்பர்கள் அரசியலுக்கும் கும்பராசிக்கும் தொடர்பில்லை. இருப்பினும் 8லே சூரியன் அவ்வாறு உங்கள் லக்ன ரீதியாக நீங்கள் அரசியல் ஈடுபட்டிருந்தால் இந்த வாரம் மிக மிக கவனம்தான் வேண்டும். 8ல் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெற்று போனால் மேடை பேச்சு ஊடக பேச்சில் மிக மிக பொறுமை வேண்டும். வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் உங்களுக்கு இருக்கும். அதற்கு அடுத்ததாக கும்பராசியிலே பிறந்த மாணவ கண்மணிகளுக்கு புதன் உங்கள் ராசிக்கு 7லே இருக்கின்றார். சனி புதன் தொடர்பு, அதன் பிறகு 8க்கு செல்கிறார், ஆட்சி உச்சம். எனவே கல்வியிலே நீங்கள் தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள், கணபதி ஆலயம் செல்லுங்கள்.
குரு வழிபாடாக நீங்கள் காக பூஜை என்ற சித்தரை மனதார பிரார்த்தனை செய்து தினந்தோறும் ஒரு 108 முறை எழுதி வாருங்கள் அவர் பெயரை. கல்வியிலே மேன்மை நிச்சயம் கிடைக்கும். இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகமே முதன்மையான தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோகங்களை அறிய வரும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரம் பிறந்த நீங்கள் நீண்ட ஆண்டுகளை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். அந்த ஆண்டுகளுக்குரிய திசைகள் நன்றாக நிச்சயம் இந்த கோச்சார பலனால் பெரிய அளவில் பாதிப்பில் எதிர்கொள்வீர்கள். பாதிப்பில்லை என்று கூற மாட்டேன், பாதிப்பு வரும். அவை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், துணிச்சல் இருக்கும். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட நாட்களை பார்க்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. ராசியிலே ராகு, 7லே கேது, சர்ப்ப கிரகங்களுடைய பாதிப்பு. ராசியாதிபதியான குரு பகவான 3ஆம் இடத்தில். இவ்வாரத்தை பொறுத்தவரை 2லே எவ்விதத்திலும் கிரகங்கள் இல்லை, சந்திரனை தவிர்த்து. எனவே 4லே செவ்வாய், 7லே சூரியன், கேது, உங்கள் ராசிக்கு 8லே சுக்கிரன் என்று கிரக குலைகள் சரியில்லை என்றாலும் புதன் சாதகமாகவும் சுக்கிரன் சாதகமாக இவ்வாரத்தில் இருக்கின்றார்கள். 6ஆம் இடத்தில் புதன் இருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்திலும் நண்பர்களால் பிரச்சனை இருக்கிறது என்றாலும் அவற்றை நீங்கள் எதிர்கொள்வீர்கள், சந்திப்பீர்கள், பயப்பட மாட்டீர்கள். இருந்தாலும் மனதிலே குழப்பங்கள் சனியால் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்கள். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் தினந்தோறும் ஆலயம் செல்வது சால சிறந்தது. சனி ஸ்லோகங்களை கேட்பது, சொல்லுவது, சனி காயத்ரி படிப்பது, கேட்பது போன்றவைகள் செய்வது நல்லது. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன், அதாவது பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு குருவோடைய சேர்க்கை, செவ்வாயோட சேர்க்கை என்ற நிலை ஏற்படுகின்றது. குரு ராசியாதிபதி, செவ்வாய் யோகாதிபதி. எனவே இந்த வாரம் செவ்வாய் 4லே போனால் உடல்நலத்திலும் கவனம் கொள்ளுங்கள். அடுத்ததாக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது மீனராசியில் பிறந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இவ்வாரத்தை பொறுத்த ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் குரு பகவான். அவரே ராசியாதிபதி. தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்தில் உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றார். எனவே தொழில் வியாபாரத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள். பொருளாதார முட்டுக்கட்டைகள், கடன் பிரச்சனை போன்றவைகள் இருக்கின்றது. வரவேண்டிய பணம் வரவில்லை. ஆனாலும் இப்போ வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இவையெல்லாம் விரயத்தில் இருக்கின்ற சனியால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இவையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் துணிச்சலை கொடுக்கும். ஆகையால் இந்த வாரம் சில பிரச்சனைகள் எதிர்கொள்வீர்கள், ஆனாலும் சமாளிப்பீர்கள். அதன் பிறகு மீனராசியில் பிறந்த உத்தியோகத்திற்கும் அன்பர்கள் 7லே சூரியன் இருக்கின்றார். கேதுவோடு சேர்க்கை. உயரதிகாரி நட்பு பாராட்ட மாட்டார்கள், பகைமை காட்டுவார்கள். ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 7லே அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. எனவே இந்த வாரம் உயரதிகாரிகளிடம் கவனம். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட ஒரு சூழ்நிலைகள் போன்றவைகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே நிதானம் காட்டுவதும், விட்டு கொடுத்து செல்வதும், நேரத்துக்கு அலுவலகம் செல்வது நல்லது. மற்றபடி இந்த வாரம் உயரதிகாரியிடம் பொறுமை காட்ட வேண்டியது மிக மிக அவசியம். அதாக மீனராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 7லே கேதுவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பல்ல. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு என்கின்ற கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் குரு செவ்வாய் சூரியனை பார்ப்பதினால் தான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் பெரியவில் புதாகரமாக வெடிக்காது. விட்டு கொடுத்தும் செல்வீர்கள், அவரும் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வார். இருந்தாலும் பெரிய அளவிலே கோபம் காட்டாதீர்கள். ஏனென்றால் செவ்வாயும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார்.
அடுத்ததாக மீனராசியில் பிறந்த திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை, அதே சமயத்தில் 7 நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பொருத்தங்கள் அதன் வரன்கள் பார்க்கின்றபோது வெறும் பொருத்தம் பார்க்காதீர்கள், ஜாதக ரீதியான வரன்கள் பார்ப்பதே நல்லது. உங்கள் ஜாதகம் அவர் ஜாதகம் ஆகபடியாக பார்க்கும் பொழுது எப்படி திசைகள் வருகின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சியில் எடுக்கிறது 8ல் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் எடுக்கலாம். இருந்தாலும் இவை கவனத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. அதற்கு அடுத்ததாக மீனராசியில் பிறந்த காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை 7லே சூரியன் இருப்பது கோபத்தை கொடுக்கவையார். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 2லே உரிய செவ்வாய் பகவான் 4லே அமர்ந்து சூரியனை பார்க்கின்றார். எனவே இந்த வாரம் கோபத்தை காட்டுவீர்கள், சண்டை போடுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த சற்று பொறுமை இழப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும். ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் எந்த குறிப்பாக சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் பாதிப்புகள் இருந்தாலும் அவை சமாளித்து விடுவீர்கள். அதனால் மீனராசியில் இருந்த காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை இப்பொழுது 7 நடந்து கொண்டிருக்கு என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் என்பதே ஒரு அன்புக்குரியது. இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார், 8ல் ஆட்சி பெற்று. எனவே தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம். மற்றும் உங்கள் எண்ணம் பொறுத்தது. அடுத்ததாக மீனராசியிலே பிறந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற ஒரே அமைப்பு 7 நடந்து கொண்டிருந்தாலும் பதவி அதை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டு போகிற முயற்சியிலே மனம் தளர மாட்டீர்கள். 3லே குரு இருப்பினும் 7 நடந்து கொண்டு சில தடைகளை சந்திப்பீர்கள். இருந்தாலும் முயற்சியை மனம் தளராதீர்கள். ஒருமுறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. ஆலங்குடி சென்றாலும் மிக சிறப்பு. அடுத்ததாக மீனராசியில் பிறந்த அரசியலை சேர்ந்த அன்பர்கள் மிகப்பெரிய முட்டுக்கட்டைகளும் மிகப்பெரிய சிக்கலையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இவ்வாரத்தில் விடியளிப்பிருக்காமா என்ற கேள்விக்கு இந்த வாரமும் அவை தொடர்கின்றதே என்று கூறுவேன். அடுத்து ஏனென்றால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியன் 7லே அமர்ந்திருக்கின்ற ஒரு நிலை. எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை மீனராசிக்கு எந்த விதமான புதிய மாற்றங்கள் இல்லை. இறுதியாக மீனராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் இருக்கின்ற இவ்வாரம் உங்களுக்கு கல்வியிலே எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. பெற்றோர்கள் வழிகாட்டலை பின்பற்றுவீர்கள். ஆசிரியர் வழிகாட்டலை உதாசீனப்படுத்தாதீர்கள். தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். சிறிது நேரம் அங்கு அமருங்கள். உங்கள் மனதில் இருக்கின்ற குறைகளை வெளிப்படையாக அவற்றும் கேளுங்கள். கேட்கின்ற இடத்தில் தான் இறைவன் கொடுப்பார். எனவே இவை செய்வது நல்லது. இதுவே மீனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியன் வாயிலாக உங்களுடைய யோக பலன்கள் அறியப்படும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் பிறந்த உங்களுக்கு கேது தசை நடந்து கொண்டிருந்தால் மிக மிக கவனம் வேண்டும். சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் அவை ஜாதக ரீதியாக சுக்கிரன் நன்றாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்வீர்கள். கடின உழைப்பையும் கொடுப்பீர்கள். இவை உங்கள் ஜாதகமே தெரிவிக்கும். விருப்பப்பட்டால் என்னை அணுகுங்கள். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேனம் வரைக்குரிய அனைத்து ராசி அன்பருக்கான வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றிலே லக்னத்தின் மூலமாக எவ்வாறு கிரகங்கள் இருக்கின்றது, மேலும் சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுடைய தசாபுத்துகள் எவ்வாறு இருக்குது, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதுவே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஆகையால் அவற்றின் மூலமே உங்களுடைய நிலைகள் தெரிய வரும். யோக பலனா அவயோக பலனான்ற இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.